பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவையில் சூலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட சட்டசபை தொகுதிகளில் ஒன்றில் களமிறங்க நினைத்தார். ஆனால் இந்த தொகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு வழங்கவில்லை. இதனால் அண்ணாமலை அப்செட் ஆகியிருக்கார். இந்த நிலையில தான் கவுண்டம்பாளையம் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கும் அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏ அருண்குமார் அண்ணாமலையை சந்தித்து ஆதரவு கூறினார். அப்போது அண்ணாமலை PLAவாக பணியாற்றுவதாக கூறியது கவனத்தை பெற்றிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்காங்க. இந்நிலையில தான் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட நினைத்தார். சூலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் ஒன்றில் களமிறங்க நினைத்தார். ஆனால் இந்த 3 இடங்கள்லையும் அதிமுகவினர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கின்றனர். இதனால எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதிகளை பாஜகவுக்கு வழங்க மறுத்துவிட்டார். கடந்த 2021 தேர்தலில் பாஜகவுக்கு கோவை தெற்கு தொகுதி வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை கோவை வடக்கு தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் கோவை தெற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் போட்டியிட தயாராகி வருகிறார். கோவையில் அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதிகள் கிடைக்காததால் அவர் அதிருப்தியில் இருக்கார். தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று அவர் கட்சி மேலிடம் தெரிவித்திருக்காங்க. இந்நிலையில தான் அண்ணாமலை கண் வைத்து மிஸ் ஆன கவுண்டம்பாளையம் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவும் அதிமுக வேட்பாளருமான அருண்குமார் அண்ணாமலையை சந்தித்து ஆதரவு கூறியிருக்கார். அப்போது அண்ணாமலை அருண்குமார் இடையே நடந்த உரையாடல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. அந்த வீடியோவில் அண்ணாமலை 23ஆம் தேதி காலையில் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு நாள் நான் ஓட்டு போட்டுவிட்டு பாஜகவின் PLAவாக பூத் லெவல் ஏஜென்ட்டாக பூத்துக்குள் சென்றிருந்து கொள்வேன். அண்ணனுக்காக முழு வேலையை செய்துவிட்டு மாலையில் வருவேன். அப்புறம் நீங்க ஆதரவு கேட்டு வந்தால் எப்படி? ஏற்கனவே பாலாஜி வேலை செய்ய தொடங்கிவிட்டார் என்று கூறியிருக்கார். இதன் மூலம் கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அருண்குமாருக்கு பூத் லெவல் ஏஜென்ட்டாக களமிறங்கி அவரது வெற்றிக்கு உழைக்கவுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதியில் தற்போது அதிமுக வேட்பாளராக களமிறங்கியிருக்கக்கூடிய அருண்குமார் தற்போது அங்கு சிட்டிங் எம்எல்ஏவாகவே இருக்கார். 2021 சட்டசபை தேர்தலில் அருண்குமார் 1,35,669 ஓட்டுகள் வாங்கியிருந்தார். அவரை எதிர்த்து களமிறங்கிய திமுக வேட்பாளர் கிருஷ்ணன் 1,25,893 ஓட்டுகள் வாங்கியிருந்தார். இதனால் அருண்குமார் 9,776 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றார். அதற்கு முன்பாக 2016, 2011 ஆகிய ஆண்டுகளில் அதிமுகவின் 6 குட்டி போட்டியிட்டு வாகை சூடியிருந்தார். இந்த தொகுதி தொடர்ந்து அதிமுகவின் கோட்டையாகவே இருக்கின்றது. இந்த முறை கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதி திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் என்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. அதே வேளையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி ஜெகநாதன் என்பவரும், விஜயின் தாவேகா சார்பில் கனிமொழி என்பவரும் போட்டியிடுகின்றனர் என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. இது ஒரு புறம் இருக்கு. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக, பாஜக, அமமுக கூட்டணி உருவாக்கியிருந்தாலும் 3 கட்சிகளின் தலைவர்களும் 3 திசையில் இருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுகவை வீழ்த்த ஒன்று சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தற்போது நிழல் யுத்தம் நிஜமாக தொடங்கியிருக்கிறது. இலை, தாமரை, குக்கர் 3ம் ஒரே அடுப்பில் வெந்தாலும் சாப்பாடு என்னவோ இன்னும் சரியாக வேகவில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்த உடன்பிறப்புகள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் தினகரனும் கடந்த சில நாட்களாக பேசிக்கொள்ளவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கும் எடப்பாடி தினகரன் கட்சி போட்டியிடும் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்யாமல் தவிர்த்து கடந்து செல்கிறார். தினகரனும் அதே பாணியை கடைபிடித்தபடி இருக்கார். எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் இது அவருக்கு அரசியல்தான், தன்னுடைய வாழ்வா சாவா போராட்டம். நாம தான் பெரிய அண்ணன் என்கிற கெத்தோடு அவர் 167 தொகுதிகளை தன்வசம் வைத்திருக்கிறார். ஆனால் டெல்லி ஆசையோடு விளம்பரும் கமலாலயத்து சிங்கங்கள்
தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 27 இடங்களை வைத்துக்கொண்டு ஏனோ திருப்தி அடைந்ததாக தெரியவில்லை. குறிப்பாக தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் அதிமுகவினர் சரியாக வேலை செய்வதில்லை என்ற முணுமுணுப்பு இப்போதே கேட்க தொடங்கிவிட்டது. கூட்டணி வழியாக அதிமுகவுக்குள் மீண்டும் நுழைய நினைத்தபடி டிடிவி தினகரனை பாஜக தான் கையை பிடித்து கூட்டணிக்குள் எடுத்து வந்தது. எடப்பாடியை ஏற்க முடியாது என்று ஆரம்பத்தில் ஆவேசப்பட்ட டிடிவி தற்போது 11 சீட்டுகளுக்காக அமைதி காக்கிறாங்க. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடியின் படத்தையோ அதிமுகவின் சாதனைகளையோ சொல்ல அவர் தயங்குவது கூட்டணியின் நல்லிணக்கத்தை நடுத்தருவில் அம்பலப்படுத்துகிறது. இன்னொரு பக்கம் எடப்பாடி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் தங்கள் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய அமமுக வேட்பாளர்கள் விரும்பி அதிமுகவினரை தொடர்பு கொண்டிருக்காங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதனை தினகரனின் கவனத்திற்கு அமமுக வேட்பாளர்கள் கொண்டு சென்றிருக்காங்க. குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்கக்கூடிய அதிமுக புள்ளிகள் தங்களுடைய தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் செய்தால் வாக்குகள் சிதறாமல் விடும் என அமமுக வேட்பாளர்கள் கணக்கு போட்டார்கள். இதற்காக அதிமுக மாஜிக்களிடம் போன் போட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டா அண்ணன் பிஸியாக இருக்காரு, வண்டி ரிப்பேரு, தலைமைகிட்ட கேட்டு சொல்றோம் என மழுப்பலான பதில்களே வருகிறதாம். இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி தினகரனின் காதுக்கு தகவல் போக அவரோ கடுப்பாகிவிட்டாராம். விபரத்தை கேட்டு டென்ஷனான தினகரன் நான் பார்த்துக்கிறேன், எடப்பாடியிடம் பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எடப்பாடியை அவர் தொடர்பு கொண்ட போது லைனை அட்டன் பண்ணவில்லையாம். அடுத்த 1 மணி நேரத்தில் எடப்பாடியின் உதவியாளர் தினகரனை தொடர்பு கொண்டு ஓய்வு நேரத்தில் அழைப்பதாக எடப்பாடி சொல்ல சொன்னார் என்பதை மட்டும் சொல்லியிருக்கிறார். ஆனால் 2 நாட்கள் ஆகியும் தினகரனிடம் பேசவில்லையாம் எடப்பாடி. இப்படி இருவரும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தபடியே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு புறம் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், வேட்பாளர் பட்டியல், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. கோவையில் அதிமுக வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் அண்ணாமலையை சந்தித்திருப்பது பரபரப்பாகியும் இருக்கின்றன. இதன் பின்னணியில் வேலுமணியின் பலே திட்டமுள்ளதாக தகவலும் வெளியாகியிருக்கின்றது. பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் அல்லது கட்சியில் தேசிய அளவிலான பெரிய பொறுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி எந்த முக்கிய பொறுப்பும் வழங்கப்படவில்லை. இதனால் அண்ணாமலை அப்செட் ஆகியும் இருக்கிறார். சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் அவர் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டால் தான் தாக்கம் கோவையினுடைய 10 தொகுதிகளிலையும் எதிரொலிக்கும். டெல்லி பாஜகவுக்கு அண்ணாமலை கோவைக்கு வேண்டும் என்கிற அழுத்தமான மெசேஜை வேலுமணி அனுப்பியிருக்கிறார் அப்படின்னே சொல்லியிருக்காங்க.